இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்திலே உணர்ச்சியோடும் தேசபக்தியோடும் கலந்திருக்கக்கூடிய எனது தாமரை சொந்தங்களே, பாரதிய ஜனதா கட்சியினுடைய கிழக்கு மாவட்டத்தினுடைய அனைத்து மட்ட மாவட்ட நிர்வாகிகளே, ஒன்றியத்துடைய தலைவர்களே, நகர தலைவர்களே, அனைத்து நிர்வாகிகளுக்கும் மாவட்ட தலைவர் சார்பாக எனது முதல்கள் வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு நடந்திருக்கக்கூடிய விஷயம் பாத்தீங்கன்னா நமக்கு புதுசு கிடையாதுங்க. ஆனா இதுல என்ன ஹைலைட்னா, திராவிட முன்னேற்ற கழகத்தில இருந்து ஜெயித்து சட்டமன்ற உறுப்பினராக வந்திருக்கக்கூடிய அத்தனை சட்டமன்ற உறுப்பினர்களையும் நாம என்ன நினைச்சிருக்கோம்னா, திமுக இருக்கவங்க திருடர்கள், ஊழல்வாதிகள், அயோக்கியர்கள் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம். இப்ப புதுசா கன்னியாகுமரியில ஒரு மதபோதகர் பிச்சைக்காரன் சொல்லிட்டார். உண்மைதாங்க, உண்மைதான். ஓட்டு பொறுக்கிக்காக தேச துரோகமும் சரி, ஜாதிய பிரிவினையும் சரி, மத பிரிவினையும் சரி செய்வதற்கு கொஞ்சம் கூட அச்சப்படாத ஒரு அரசியல் கார்ப்பரேட் கம்பெனி திராவிட முன்னேற்ற கழகம். இன்னைக்கு அதனுடைய ஆட்சி நடந்துட்டு இருக்கு. இப்போ இவங்க ஆட்சி நடக்கும் போது தேசபக்திக்கு கேள்விக்குறி வரும்ன்றதுக்கான உதாரணம் தான் இந்த சார்ஜ் பொன்னையா அவருடைய பேச்சு. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, கிட்டத்தட்ட 35 ஆண்டுகளுக்கு முன்பாக மண்டைக்காட்டிலே நடந்த கலவரத்துக்கு காரணம் இன்றைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் திருமதி என்.ஆர். காந்தி சொல்லியிருக்காங்க. அதான் பிரச்சனை அதான். மண்டைக்காடு கலவரத்தை பத்தி இன்றைக்கு இருக்கக்கூடிய சந்ததியினருக்கு நிறைய பேருக்கு தெரியாது. ஏன்னா இன்னைக்கு எவன் பேசினாலும் உண்மை நம்புவாங்க. சோசியல் மீடியாவில் நல்லதை விட கெட்டது அதிகமா பரவிட்டு. மண்டைக்காட்டு பகவதியம்மன் கோவில்ல முளைப்பறி திருவிழா எடுத்து அந்த கடற்கரையில நாம பெண்கள் முளைப்பறியை கடல்ல கொண்டு போய் கரைக்கும் போது அங்கே இருந்த சில மத வெறியர்கள் நம்முடைய பெண்களை இழிவுபடுத்துறாங்க. இந்த கடல் சர்ச்சுக்கு சொந்தமானது, எங்களுக்கு சொந்தமானது, ஹிந்துக்கள் இங்க நுழையக்கூடாதுன்னு சொல்லி பெண்களை பலாத்காரம் பண்ணோம். அதனாலதான் மண்டைக்காடு கலவரம் வந்துச்சு. இது எத்தனை பேருக்கு தெரியும்? ஆனால் இன்றைக்கு காமராஜரை நாங்கெல்லாம் கண்ணில பார்த்தது இல்லைங்க. இன்னைக்கு இருக்க சமுதாயத்தில் இருக்கக்கூடிய இளைஞர்கள், இன்னைக்கு இருக்க இளைஞர்கள் காமராஜர் கண்ணில பார்த்திருக்க மாட்டோம். அவருடைய செயல்பாடுகளை பார்த்திருக்கோம். அவரை விட 4 மடங்கு அதிகமாக மக்கள் பணியை உயிர் மூச்சாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியுடைய சட்டமன்ற உறுப்பினர் என்.ஆர். காந்திஜியை பத்தி இந்த நாய் குறைச்சு மன்னிக்கணும். ஒரு மத போதகர் இல்லைங்க. கிறிஸ்துவ பெருமக்கள் இங்க இருந்தீர்கள் என்று சொன்னால் தயவு செய்து இவரெல்லாம் கிறிஸ்துவனாய் ஏற்றுக்காதீங்க. ஏனென்று சொன்னால் பாரதிய ஜனதா கட்சியாக இருக்கட்டும், RSS ஆக இருக்கட்டும், கிறிஸ்துவர்களை தரம் பார்த்து பிரித்து பேதம் பார்த்து செயல்திட்டங்களை செய்வதில்லை. நாங்க பல இடத்துல நிரூபிச்சிருக்கோம். RSS கிளை அமைப்பாக கிறிஸ்டியன் சச்சார் மஞ்ச் என்று சொல்லி RSS கிறிஸ்துவ மக்களுடைய நலனுக்காக ஒரு அமைப்பை நடத்திட்டு இருக்கு. ஒவ்வொரு மக்களுக்கும் இந்த தேசத்திலே பிறந்த ஒவ்வொரு மனிதர்களும் இந்த தேசத்துக்கு முக்கியமானவர்கள் என்று நினைக்கக்கூடிய ஒரு மாபெரும் இயக்கம் பாரதிய ஜனதா கட்சியும் அப்படித்தான். என்றைக்குமே மதத்தின் பெயரால் திட்டங்களும் சட்டங்களும் போடல. ஒரே ஒரு விஷயம் மட்டும் சுருக்கமா சொல்லிக்கிறேன். குறிப்பா கிறிஸ்துவ பாதிரிமார்கள் அப்படின்னு சொல்லக்கூடாது, தொண்டு நிறுவனங்கள் நடத்தக்கூடியவர்கள் திமுகவுக்கு மொத்தமாக இன்னைக்கு சப்போர்ட் பண்ணிருக்காங்க. சரியா சொன்னா 2016 காலகட்டத்தில் பாராளுமன்றத்தில் சிங்கம் போல இந்த தேசத்தினுடைய தலைவன் நரேந்திர மோடி ஒரு விஷயம் வச்சுட்டார். கிட்டத்தட்ட 35 ஆண்டுகள் 40 ஆண்டுகளாக பாரத தேசத்தில தொண்டு நிறுவனங்களின் பெயர்களில் 40,000க்கு மேற்பட்ட நிறுவனங்கள் அந்நிய சக்திகளிடமிருந்து பணம் பெற்று அரசாங்கத்தினுடைய அத்துணை இடங்களையும் அதிகாரம் செலுத்தி தனக்கு வேண்டப்பட்ட விஷயங்களை செய்து மக்கள் நலனை கட்டி போட்டார்கள். அதை பாரதிய ஜனதா கட்சியுடைய அரசாங்கம் அந்த தொண்டு நிறுவனங்களுடைய வரவு செலவு கணக்கை மட்டும் கொடுங்கயா. நீங்க எப்பவும் சேவை பண்ணுங்க. உங்களுடைய வரவு செலவு கணக்குல மட்டும் மத்திய அரசுக்கு உங்க ஆடிட்டிங் முறையை சப்மிட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க. ஒரு பய சப்மிட் பண்ணுங்க. ஒருத்தர் கூட கொடுக்கலங்க. முதல் 3 மாதம் கால அவகாசம் கொடுத்தாரு. அன்றைக்கு பாதுகாப்புத்துறை அமைச்சராக இருந்த ராஜ்நாத் சிங் அவர்கள் 3 மாசம் காலக்கெடு கொடுத்தாங்க. நீங்க கொண்டு
வந்து உங்களுடைய வரவு செலவு முறைகளை கொடுங்க. கொடுக்கல. மறுபடியும் 3 மாசம் கால அவகாசம் கொடுத்தாங்க. கொடுக்கல. மறுபடியும் 3 மாசம் கால அவகாசம் கொடுத்தாங்க. கொடுக்கல. கடைசியில நீங்க கால அவகாசத்துல முடிஞ்சிச்சு. நீங்க வரவு செலவு கணக்கு கொடுத்தாதான் உங்க தொண்டு நிறுவனம் செயல்படும். இல்லைன்னா தற்காலிகமாக நிப்பாட்டி வைக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. இப்ப நிப்பாட்டி ஆயிடுச்சு. நீங்க என்ன பண்றனா தொண்டு செய்யறோங்கிற பேரில அந்நிய தேசத்திலிருந்து பணம் பெற்று மதமாற்றம், சமூக விரோத செயல், அரசியல் ஆளுமை, தங்களுக்கு வேண்டிய விஷயங்களை செய்யக்கூடிய விஷயங்கள் அத்தனையும் பொதுமக்களுடைய நலனில கேடு விளைவித்து இந்த கெடுதல்காரர்கள் ஆட்சி ஆண்டு கொண்டிருந்தார். அதை நிப்பாட்டி. இதுதான் எங்களுக்கு பிரச்சனை. இப்ப இவங்களுக்கு எல்லாத்துக்கும், இந்த தொண்டு நிறுவனத்துக்கு எல்லாத்துக்கும் நல்லது செய்யறேன்னு சொல்லிட்டு நம்ம அண்ணாச்சி, நம்ம தமிழ்நாடு முதலமைச்சர் அண்ணாச்சி ஸ்டாலின் வந்து வாக்குறுதி கொடுத்துருக்காரு. நீங்க என்ன தொண்டு நிறுவனத்துக்கு பணம் வரும், அதை நான் பாத்துக்கிறேன். இப்ப அதுக்கு தான் ஸ்டாலின் முன்னாடி ஓடிக்கிட்டே இருக்கான். நிச்சயமா சொல்கிறோம், பாரதிய ஜனதா கட்சி மத்தியில் ஆளும் போது அது கிறிஸ்துவத்தின் பெயராலோ, இந்துவின் பெயராலோ, இஸ்லாத்தின் பெயராலோ அந்நிய தேசத்திலிருந்து பணம் பெற்று நிதி பெற்று இந்த தேசத்திற்கு எதிராக செயல்படும் ஒவ்வொருவரையும் களை எடுப்போம் என்பதை மட்டும் நினைவுறுத்திக் கொள்ளுங்கள். இது நிச்சயம். இங்க உட்கார்ந்திருக்கவங்க சாதனை போல சுயநலவாதி அல்ல. தன் வாழ்நாள் உயிர், பொருள், உழைப்பு அத்தனையும் தேச மக்களுக்காக அர்ப்பணித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒப்பற்ற தலைவன் ஸ்ரீமான் நரேந்திர மோடி என்பதை தேச துரோகிகளுக்கு என்ன கட்டுங்க? தேசத்துக்கு எதிராக உங்களால ஒரு ஆணையம் புடுங்க முடியாது. இதுதான் நடக்க போகுது. அப்புறம் சொல்றாங்க திமுக வந்துருச்சு, நாங்க என்ன வேணாலும் செய்வோம். நிச்சயமா செய்ய முடியாதுங்க. நிச்சயமா செய்ய முடியாது. சட்டமன்றத்தில் வெறும் 4 பேர் தான் பாரதிய ஜனதா கட்சியினுடைய உறுப்பினர்கள் இருக்கிறார்கள் என்று நினைக்கிறார்கள். இவர்கள் 400 சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு சமம் என்பதை இந்த நேரத்தில் சொல்லி எனக்கு வாய்ப்பு கொடுத்த அத்தனை நலனுள்ளவர்களுக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பாரத் மாதா கி ஜெய்.